வீக்லி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைலில் தான் புல்லி செட்டப்பில் இருக்குது. பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வீக்கான செட்டப்பில் இருக்குது. சரி ஓகே, இது எப்படி ஓகே, இது வந்து வீக்கில் வச்சுருக்கேன். டே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். பார்த்தோம்னா இது என்கல் பண்ணல, 50% சப்போர்ட் தான் இந்த நிற்கிறாங்க. இந்த ஹையை பிரேக் பண்ணால் புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். இந்த டேயோட லோ பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த கேண்டோட லோ வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுக்கான செட்டப் தான் இருக்குது. இது நாளைக்கு நடக்கிற கேண்டில் பொறுத்து தான் அது முடிவு பண்ண முடியும். இது மட்டும் அது சொல்கிறது சிரமம். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 79,593, அதுக்கடுத்து 79,747, அடுத்தது 80,000ங்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 79,083, அடுத்தது 78,756, அடுத்து 78,440. சரி ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் போகும்போது நிஃப்டி மாதிரி தான்.